நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகை சமீபத்துல ஒரு அவார்ட் ஷோல ரொம்பவே இமோஷனல் ஆகி நம்ம பார்த்தோம். வேற யாரும் இல்லைங்க, நடிகை அமலா பால். இவங்களோட படங்கள் எல்லாமே நம்ம அவ்வளோ ரசிச்சிருக்கோம். மலையாளமா இருந்தாலும், தமிழா இருந்தாலும், தெலுங்குவா இருந்தாலும் எல்லாத்துலயுமே அவ்வளோ கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆக்ட்ரஸ். இப்போ புதுசா ஒரு அழகான வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் சோஷியல் மீடியால எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட முதல் திருமணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2014 டைரக்டர் விஜய் கூட அவங்களுக்கு திருமணமாச்சு. ஆனா அது ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜா இருந்தது இல்ல. 2017 அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. கருத்து வேறுபாடுனாலதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வேறுபாடு கண்டிப்பா பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா மூவ் ஆன் ஆகணுங்கிற ஒரு கிளாரிட்டி என்னோட மைண்டுக்குள்ள இருந்ததுனால அது என்ன ரொம்ப எஃபெக்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷமா அவங்க 2வது திருமணம் எதுவுமே பண்ணிக்காம தான் இருந்தாங்க. இதுக்கு நடுவுல 2020 அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துச்சு. அமலா பாலோட அப்பா உயிரிழந்துட்டாரு. இந்த ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையை ரொம்பவே மோசமா பாதிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து அப்பாவோட பாசம் எனக்கு டைரக்டா கிடைச்சது இல்லை. அது அப்பாவுக்கு பாசம் இல்லாததுனால இல்லை, அவருக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாததுனால. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து அப்பாவோட வேலிடேஷனுக்காக நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன். ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அப்பா கிட்ட தான் போய் கேட்பேன். சடனா அந்த பர்சன் நம்ம வாழ்க்கையில இல்லை, ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக், டிப்ரெஷன் இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் கடந்து போயிட்டு இருந்தேன். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. தட் வாஸ் த வர்ஸ்ட் ஃபேஸ் அவங்க கடந்து போனதுன்னு சொன்னாங்க. இதுல இருந்து வெளியே வரதுக்காக சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாலியில் ஒரு மாசம், அதுக்கப்புறம் தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி எல்லா ஊரும் சுத்திக்கிட்டே இருந்தேன். இதுக்கு நடுவில் படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் இந்த டிராவலிங் ஃபேஸ், இது எல்லாம் அப்புறம் தான் இப்போ நான் வாழ்ற அந்த ஒரு ஹாப்பியான ஃபேஸ் வந்துச்சு. ஜெகன் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாரு. ரேண்டமா ஜெகனை நான் மீட் பண்ணேன். அவர் எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ற ஒரு பர்சன், நம்மளை ரொம்பவே கேர் பண்ற ஒரு பர்சன். இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ண கொஞ்ச நாளே நாங்க பிரெக்னென்ட் ஆனோம். இந்த ஒரு ஹாப்பி நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அங்க ஆரம்பிச்சது தான் என்னோட ஹாப்பியான ஒரு ஜேர்னி. அண்ட் ஹியர் வி ஆர். ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு, இலாய். இப்போ எங்க 2 பேரோட உலகம் அவன் தான். டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இது எல்லாமே எனக்கும் இருந்துச்சு. ஆனா முன்னாடியே டிப்ரெஷன்ல கடந்து போனதுனால இந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. இருந்தாலும் மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு என்னோட பார்ட்னர் என்னோட கூடவே இருந்து என்னை எப்பவுமே கன்சோல் பண்ணி ஹாப்பியா வச்சுக்கிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் அந்த அவார்ட் ஷோல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எமோஷனலான மொமெண்ட். அமலா பாலோட அப்பாவை விஆர்ல அவங்கள காட்ட வச்சாங்க. அந்த ஒரு மொமெண்ட்ல அங்க இருந்த எல்லாருமே கண் கலங்கி போயிட்டாங்க. அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றதா சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்களோட பையன் வந்ததுனால அப்பா இல்லாத ஸ்பேஸ் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா அவன் ஃபில் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. இப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் இப்பதான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அமலா போல இவ்வளோ ஹாப்பியா ஸ்ட்ராங்கா நமக்கு பாக்குறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் இல்லையா? அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க.